வாங்கும்போது இப்போ ஒரு 15 கிலோ வெயிட்ல வருங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ வெயிட் வந்துருங்க. 4 மாதம் தான் 30 கிலோ 32 கிலோ வந்துருங்க. லாஸ் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தடுப்பூசி போட்டுறேங்க. தடுப்பூசி போட்டோம்னா மறுபடியும் நம்ம அந்த உடம்புல வரதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. மற்ற காய்ச்சலோ இல்லை சளியோ. பருப்பு காலையில் வந்து 8 மணிக்கு பருப்பு கொடுத்துருவோங்க. சரிங்க. சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா 100 கிராம், பெருசாக 150, 200, 300, 400 கிராம் வரைக்கும், 500 கிராம் வரைக்கும். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகும்போதெல்லாம் ஒரு நேரத்துக்கு 500 கிராம் வரும். ஒரு 100 குட்டி இருந்ததுன்னா வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 2.25 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு 10 ஐட்டம் கலந்துருக்குங்க. இது கலந்தே வருதுங்களா? கலந்தே வருது. கலந்து சேலம் இருந்து எங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஒரு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 100 குட்டி வளர்த்தணும்னா குறைஞ்சது ஒரு இதையே தனியாக போட்டு பருப்பு தீவனம் போட்டோம்னா ஒரு 100 வேணுங்க. சரிங்க. இது கூட தட்டு இன்னும் அந்த பொட்டை ஐட்டம்லாம் கலந்தோம்னா ஒரு 70-80 இருந்தால் போதும். அதான் லம்ஜானுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400-450 வரைக்கும் இருக்குங்க. சரிங்க. 1 கிலோ உயிரோட எடை. ஓகே. இடையில பார்த்தீங்கன்னா குறையும் கூடுங்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ். நிறைய பண்ணைகள் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆட்டு பண்ணை தான் பார்க்க வந்திருக்கிறேங்க. திரு ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் தான் இந்த பண்ணையை வச்சு வளர்த்திட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த அளவுல இந்த குட்டிகளை வளர்த்திட்டு இருக்காரு, எந்த குவான்டிட்டி வளர்த்துறாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய பண்ணைகள் வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கங்கண்ணா. நம்ம பேரு, நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்குங்க? மேச்சேரி பக்கத்துல திப்பரத்தாம்பட்டிங்க. சரிங்கண்ணா. நம்ம புரியும். ஓகே. அங்கதான் பண்ணை நாங்க ரெடி பண்ணிருக்கோம். எவ்வளவு காலமாங்கண்ணா இந்த வந்து ஆடுகளை வளர்ப்புல இருக்கிறோம்? அது செம்மறி ஆடுகளை வளர்த்திட்டு இருக்கோம். ஆமாங்க, 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம வந்து ஷெட்டு தான் போட்டிருக்கிறோம். இந்த ஷெட்டு நீள அகலம் எந்த சைஸ்க்கு இருக்குதுங்க? 17 அடிக்கு 33 அடி நீளம் போட்டிருக்குங்க. சரிங்க. ஹைட்டு பார்த்தீங்களா ஒரு 13 அடி ஹைட் போட்டிருக்குங்க. சரிங்க. இப்போ இந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு குட்டிகள் பிடிக்குதுங்க? இதுல பாத்தீங்கன்னா 100ல இருந்து 110 வரைக்கும் வைக்கலாங்க. 110 வரைக்கும் வச்சுக்கலாங்க. சரிங்க. இப்போ நம்ம கிட்ட எவ்வளவுங்கண்ணா? 97 இருக்குங்க. 97 வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ பொதுவா நிறைய ஆடுகள் இருக்கு. நம்ம இந்த எந்த வகை செம்மறி ஆடுகளும் வளர்க்குறோம்? நாங்க இப்போ வளர்க்குறது வந்து பாத்தீங்களா நம்ம மேச்சேரி ஆடு தான் வளர்க்குறோங்க. மேச்சேரி ஆடு தான், லோக்கல் ஆடு தாங்க. இங்க ஆடு. இப்போ தற்போது நிலவரம் படி பார்த்தோம்னா வேலைகளை குறைக்காதற்கு நிறைய பேர் வந்து இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய அது பண்ணிட்டு இருக்காங்க. நாம ஏன் இன்னும் அதுக்கு போகாம நிலத்திலேயே ஷெட்டு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறோங்க? அது பாத்தீங்களா நம்ம அது 15 அடி ஹைட் போடணுங்க. சரிங்க. ஹைட்டு பாத்தீங்களா பரண செலவு வந்து இந்த செட்டு இவ்வளவு பண்ணணும்னா ஒரு 6ல இருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் வருங்க. 7 லேக். ஆமாங்க. 6 லட்ச ரூபா வந்ததுனால அந்த அடியில பாத்தீங்களா அந்த 4 அடி 5 அடி ஹைட்டுக்குள்ள இருக்கிறது வந்து மழை காலத்துல வந்து அந்த சாரில் அடிச்சதுன்னா மழை சாரில் தண்ணி உள்ளார போச்சுன்னா அந்த ஹீட் வந்து அப்படியே தண்ணி நின்று அப்படியே அந்த ஆவியாகப்பட்டது மேல வருதுங்க. சரி. அப்போ வந்து அந்த நோட்டு அந்த அவ்வளவு ஒன்றும் அது ஒரு சரியான சிறப்பா எனக்கு தெரியலைங்க. சிலர் எல்லாம் நிறைய வளர்த்துறாங்க. அதோட ஹைட்டாவும் போட்டிருக்காங்க. சரி. 15 அடி 20 அடியும் போடுறாங்க. கம்மியான ஹைட் போடுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குங்க. முக்கியமா அவ்வளவு செலவுகள் போக வேண்டாம்னு சொல்லி நம்ம இது மாதிரி பண்றாங்க. சரி, ஓகேங்கண்ணா. இப்போ 2 வருஷமாவே பண்ணிட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா கிளீனிங் வந்து நம்ம கொஞ்சம் சிரமமாவே இருக்கும். அதனாலதான் பரண்மேல் போறாங்க. இருந்தாலும் இதுல கிளீனிங்க்கு நிறைய சிரமமா இருக்கும். நம்ம எப்படி அந்த ஒர்க்கை பாக்குறோம்? ஒன்றும் இல்லைங்க. அது ஒரு மணி நேரத்து வேலை, பெரிய வேலை கிடையாது. சரி. இருக்கிறோம், கூட்டி வெளியே எடுத்துறோம். ஜானி அன்னைக்கு டெய்லி எடுத்துடுறோம். டெய்லிங்கண்ணா? ஆமாங்க. காலையில ஈவினிங் 2 வேலை இல்லை, ஒரு வேலைங்க. காலையில மட்டுமே பண்ணிடுவோம். இப்போ ஆடு வளர்ப்புல நிறைய இருக்குங்க. செம்மறி ஆடு இருக்குது, வெள்ளாடுகள் இருக்கும். நாம ஏன் செம்மறிக்கு வந்திருக்குங்க? செம்மறினா வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமான குறும்பு அதிகமா இருக்காது இதுகிட்ட. ஓகே. வெள்ளாடு பாத்தீங்களா கொஞ்சம் வேகமானது, அங்கேயும் எல்லாம் ஏறி விழுந்துட்டு அது பெருசாகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இந்த பண்ணையில விட்டோம்னா அது அந்த மாதிரி விளையாட்டு ஆகுங்க. அது வந்து இதுக்கு நம்மளுக்கு அது செட் ஆக மாட்டேங்குதுங்க நம்ம ஏரியாவுக்கு. அது பாத்தீங்களா ஒரு 6 மாசம் 5 மாசத்துக்கு மேல வந்துருங்க. 5 மாசத்துக்கு மேல வந்துடும். சரிண்ணா. இப்போ நம்ம செம்மறி ஆடுகள்ங்கிறது நம்ம எந்த வயசுல வந்து அந்த குட்டிகளை வாங்கிட்டு வரோங்க? இப்போ பார்த்தீங்களா ஒரு 3ல இருந்து 4 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு வித்துடுறாங்க. சரிங்க. ஒரு 15 கிலோ வெயிட்ல எங்களுக்கு கிடைக்குதுங்க. 15 கிலோ 14 கிலோ வெயிட்ல கிடைக்குதுங்க. சரிங்க. அதுக்கு மேல ஒரு 4 மாசம் நம்ம வளர்த்தோம்னா ஒரு 3.5 வயதுல 4 மாசங்க. எவ்வளவு வெயிட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறோம்? வாங்கும்போது இப்போ ஒரு 15 கிலோ வெயிட்ல வருங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கு மேல பாத்தீங்களா ஒரு 30 கிலோ வெயிட் வந்துருங்க. 4 மாசம் தான் 30 கிலோ 32 கிலோ வந்துருங்க. சரி. ஆவரேஜா 32 கிலோ. சரிங்க. அதிகபட்சமாக வெயிட் எவ்வளவு வரைக்கும் போகுங்கண்ணா? இது 50 கிலோ வரைக்கும் வருதுங்க.
இப்போ இந்த செம்மறியாட்டு குட்டிகள் வந்து இப்போ ஆடுகளை வந்து டிமாண்ட் இருக்குங்களா, எப்படின்னா எப்படி சேல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க? சேல்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை, வெளி வியாபாரிங்க வர்றாங்க, லோக்கல் வியாபாரிங்கெலாம் வர்றாங்க. சரிங்க. வந்தால் நம்மளுக்கு எடை போட்டு, ஸ்கேல் எடை போட்டு, உயிரோட எடை போட்டு எடுத்துக்கிறாங்க. உயிர் எடையை எடுத்துக்கிறாங்க. இப்போ உயிர் எடையை எடுக்கும்போது நமக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளோக்குங்க எடுக்கிறாங்க? கிலோ சீசனை பொறுத்துங்க. சரிங்க. ஒரு டைம்ல பண்டிகை டைம் அது 400 வரைக்கும் ஒரு கிலோ உயிரோட எடை. ஓகே. இல்லை அப்படின்னா குறையுங்க, ஒரு 380, 370, 350 வரைக்கும் இருக்குதுங்க. அப்படி ஒரு ஆவரேஜா விற்பனை பண்ணணும் அப்படின்னா எந்த ரேட்டுக்கு போனா கொஞ்சம் பெஸ்டா இருக்குங்க? 400 வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு லாபமா இருக்குங்க. லாபமா இருக்குங்க. இப்போ 400 ஒரு கேஜி 400 அப்படிங்கிற போது ஒரு 30 கிலோ ஆவரேஜா வருதுங்களா? ஆமாங்க. 12,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி போகுங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம வாங்கும்போது என்ன விலைக்குங்கண்ணா ஒரு குட்டி வாங்குறோம்? 6,500 வந்துருதுங்க. 6,500 வந்துருது. இப்போ குட்டிகள் எடுக்கும்போது நம்ம லோக்கல்லே எடுத்துக்கிறோங்களா இல்லை வெளியே போய் எடுத்துட்டு வரோங்களா? அது கிடைக்கலன்னா வெளியிலயும் போய் எடுப்போங்க. சரிங்க. இல்லைன்னா கிடைச்சதுன்னா அங்கேயும் லோக்கல்லே எடுத்துக்கோங்க. சந்தையில பார்த்து வியாபாரிகிட்ட பார்த்து வாங்கிக்கிறது, ஒட்டுக்க வாங்கி வச்சிருக்கிற இடத்துல வாங்கிக்கிறது, அப்படியே எடுத்துக்கிறது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம குட்டிகள் வாங்கும் போது நம்ம எந்த மாதிரினா அதனுடைய தரத்தை பார்த்து வாங்கணும்? அது வாங்கும்போதே அந்த முடியினுடைய இது எல்லாம் சைனிங்கா இருக்கணுங்க. அந்த குட்டி வாங்கும்போது சைனிங்கா இருந்தா அது ஒரு குட்டி தெளிவா இருக்கும். அது இல்லை அப்படின்னா அது பால் குறைஞ்சதா இல்லை பால் கம்மியான குட்டியா இருந்ததுன்னா, தாய்ப்பால் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு அதனுடைய இது வந்து கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே. 15 கிலோல இருக்கிற குட்டி வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம இந்த ஆடுகள் வளர்த்திட்டு வரும்போது ஒரு 4 மாச காலங்கள் நம்ம கிட்டே இருக்கு. ஆமாங்க. இந்த 4 மாச காலத்துல ஏதாவது நோய் தாக்குதல் வருதுங்களா, இல்ல நம்ம ஏதாவது பண்றோமா நோய் தாக்குதல் வராம இருக்கிறதுக்காக? வாங்கிட்டு வந்த உடனே நாங்க வந்து பிபிஆர்னு சொல்லி தடுப்பூசி போட்டுருவோங்க. டாக்டர் வர சொல்லி வந்த உடனே அடுத்த நாள் ஆனால் அன்னைக்கே கூட தடுப்பூசி போட்டுருவாங்க. சரி. அது போட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லைங்க. அப்புறம் அதுக்கு மேல ஏதாவது சேராம சாப்பிட்டு வயிற்றாலையோ இல்ல காய்ச்சல் அது மாதிரி இருந்ததுன்னா நாங்க பாத்துக்குவோம். வயிற்றால போனாலும் அதுக்கு வந்து மாத்திரை மருந்து போட்டுருவோம். காய்ச்சல்னால அது மாதிரி பார்த்தோம்னா ஒரு டிகிரி வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிருவோம் காய்ச்சல் இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி சரிங்க. இப்ப வயிற்றால போகும்போது நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப காய்ச்சலுங்கும் போது அந்த குட்டி எப்படி கண்டுபிடி? தீனி எடுக்காதுங்க. எங்க தீனியை போட்டு நாங்க நின்று பாப்போங்க. சரிங்க. எது தீனி எடுக்குது எது எடுக்கலன்னு பார்ப்போம். அது எடுக்கலங்கும் போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். சரிங்க. அதை பிடிச்சி கையை வச்சு வேர்ல வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல காய்ச்சலுக்கு செக் பண்றது இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்கலாங்க. தெர்மோமீட்டர் வச்சு பாத்துக்கலாம். சரிங்க. அதுக்கு வந்து மெடிசின் வந்து எந்த மாதிரிங்கண்ணா போகுது? அது காய்ச்சல்னா மாத்திரைங்க. சரிங்க. வயிற்றால போகுது அப்படின்னா அதுக்கு மாத்திரதாங்க. கண்டிப்பா ஒரு பண்ணைன்னு வரும்போது அதனுடைய நோய் தாக்கும் போது நிறைய இழப்புகள் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குங்களா? இல்லைங்க, அது மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இன்னும் இல்லைங்க. நம்ம வச்சிருக்கிற பராமரிப்புல தான் இருக்குங்க. பராமரிப்பு தாங்க. நான் பார்த்துருக்கிற விதம் தாங்க. சுத்தமா இருந்ததுன்னா பண்ணை சுத்தமா இருக்கணும், தண்ணி சுத்தமா இருக்கணும். அந்த சுடு தண்ணி வந்து அந்த ஒரு 10 நாள் அந்த தடுப்பூசி போட்டதை காய்ச்சல் வர ஆரம்பிக்குங்க. சரிங்க. அப்ப அந்த சுடு தண்ணி வச்சு ஒரு 10 நாளைக்கு ஆற வச்சு கொடுக்கணுங்க குட்டிக்கு. சரிங்க. அது மாதிரி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த 20 நாள் ஆயிடுச்சுனாவே ஓரளவுக்கு சரியாயிருதுங்க. எந்த ஒரு நோய் வரதுக்கு வாய்ப்பு கம்மியாயிருதுங்க. ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட வந்து நம்ம கொடுக்குற தீனி அதை எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. வெளியே விட்டு எதுவும் பச்சை தீனி எதுவும் போடுறது இல்லைங்க. இந்த வர தீனி தான் கொடுக்குறோம். அதனால அது சரியாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா. இப்போ இந்த ஆடு வளர்ப்பும் வரும்போது நிறைய பேர் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் லாபங்களை எதிர்பார்க்கலாங்க? லாஸ் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தடுப்பூசி போட்டுறேங்க. தடுப்பூசி போட்டோம்னா மறுபடியும் நம்ம அந்த உடம்புல வரதுக்கு வாய்ப்பு கம்மி. மற்ற காய்ச்சலோ இல்லை சளியோ இது மாதிரி அது சளிக்கு மருந்து கொடுத்துட்றோம். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அப்புறம் வந்து நாம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. எந்த அளவுக்கு பராமரிப்பு பண்றோமோ அது மாதிரி இருக்கு. டைமுக்கு தண்ணி இருக்கணும், கரெக்டான டைமுக்கு தீனி கொடுத்துடணுங்க. சரிங்க. அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த நோய் கொஞ்சம் இதா இருக்குங்க. இந்த ஆடுகளை வந்து முழுக்க நம்ம பண்ணை அமைப்புல தான் வளர்த்திட்டு இருக்குமானா, அல்லது நம்ம மேய்ச்சலுக்கும் அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு விட்டு என்ன பண்ணுதுங்கன்னா இந்த வரத்தீனி கொடுத்து பருப்பு தீவனம் கொடுக்குறாங்க, ஆட்டு தீவனம்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்க. பருப்பு கொடுக்குறாங்க. ஓகே. இதை எடுத்துட்டு போய் பச்சை மேய்ஞ்சதுன்னா வந்து வயிற்றால போறக்க ஆரம்பிச்சிருது. ஒரு சிலருக்கு சில குட்டிக்கு சேரலாம், ஒரு சில குட்டிக்கு சேராம போயிருது. சரிங்க. அப்போ வந்து நம்ம அது வந்து சரியான ஒரு இது வரது இல்லைங்க. ஆமா, முழுக்க பண்ணை அமைப்பு தாங்க. சரி. தீவன முறை அப்படிங்கும் போது நம்ம என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க? இது பாத்தீங்களா இந்த பருப்பு தீவனம் ஆட்டு தீவனம்னே தனியா விற்குதுங்க. கிலோ 30 ரூபாங்க. 30 ரூபாங்க.
பருப்புனா இந்த பொட்டு வகைகளை கலந்து கொடுக்குறாங்க? இல்லைங்க, பருப்பே கலக்குறாங்க. தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, இது மாதிரி பல ஐட்டமும் கலந்துடுறாங்க. பட்டாணி, சரிங்க, கோதுமை, ஓகே, புண்ணாக்கு, இது மாதிரி எல்லா ஒரு 5-10 ஐட்டம் கலந்து அதுக்குன்னு தனியாக ஆட்டு தீவனம் கொடுக்குறாங்க. தீவனங்கள் இருக்கு. ஆமாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ பருப்பு வகையில் ஒரு இது கொடுக்குறோம், அதே மாதிரி வேற ஏதாவது கொடுக்குறீங்களாண்ணா? அடுத்தது வந்து பருப்பு காலையில் வந்து 8 மணிக்கு பருப்பு கொடுத்துருவாங்க. சரிங்க. சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா 100 கிராம், பெருசா 150, 200, ஓகே, 300, 400 கிராம் வரைக்கும், 500 கிராம் வரைக்கும். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகும்போதெல்லாம் ஒரு நேரத்துக்கு 500 கிராம் வந்துடும். 500 கிராம் வந்துடும். ஆமாம், 2 நேரமும் 1 கிலோ வந்துடும். ஓகே. இப்படி நம்ம வந்து கொடிகள் வகை கள்ளக்கொடி இந்த மாதிரி கடலக்கொடிங்க. சரிங்க. அது கடலக்கொடி கொடுக்கலாங்க. அதில் வந்து இந்த நெல்லம்பில்லுங்க, காஞ்ச பிள்ளை மிஷினில் விட்டு கட் பண்ணி சரிங்க போடலாங்க. சோளத்தட்டு போடலாம். சோளத்தட்டு போடலாங்க. இப்போ நெல்லமில் அதாவது வைக்கோல் அதுவுமே கொடுக்குறீங்களா? ஆமாங்க, லைட்டாக கலந்து விடுவோங்க. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்னா ஓகே ஓகே, அது அப்படியே சும்மா இருக்கிற நேரம் அப்படியே கடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே, நல்லா சாப்பிடுதுங்க. சாப்பிடுதுங்க. ஓகே ஓகே. நானும் பெரிதா எங்கேயும் இதை பார்க்கல. வைக்கோல கட் போடுறாங்க. பச்சை பில்லு அந்த இதெல்லாம் சோளத்தட்டுலாம் கூட பச்சை பில்லாம் மிஷின்ல கட் பண்ணி போடலாங்க. எல்லாம் பில்லும் வைக்க பில்லும் போடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாணி பொட்டுங்க. ஓ, பட்டாணியோட பொட்டுங்க. இது குச்சிங்க. ஓகே ஓகே ஓகே, மில்லுல இருந்து வந்துருங்க. பொட்டுக்கல்ல இந்த வெரைட்டி மட்டும் பொட்டுக்கல்ல பொட்டுங்க. சரிங்க. இதெல்லாம் இந்த பருப்பு உடைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஐட்டம்லாம். ஓகே ஓகே, 1 கிலோ 10 ரூபாங்க. டன் எடுத்துட்டு வந்துருவாங்க. டன்னை எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே பொட்டுங்களா? அது இதெல்லாம் பொட்டுங்க. அங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. துவரைங்கண்ணா? துவரைங்க, துவரை குச்சிங்க. இந்த இது பட்டாணி குச்சி வருது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாங்க, மூக்கு பட்டாணி குச்சி. சரி சரி. இதெல்லாம் எங்கிருந்துங்க வருது? இதெல்லாம் வந்து மில்லில் கிடைக்குதுங்க. சேலத்தில் தான் கிடைக்குங்களா? அவங்களுக்கு அதில் பருப்பு ஒட்டுக்க வருதுங்களா? ஆமாம் ஆமாங்க. ரோடில் வரும்போது சளிச்சு எடுக்கும்போது உடைக்கிறது இதெல்லாம் கலந்து கொடுத்துறேன். குச்சி இதெல்லாம் கலந்து. சரி சரி சரி. இதில் எந்தெந்த வகை பருப்புங்கண்ணா இருக்கு? இது பாருங்க, சோளம் இருக்குங்க. சரிங்க. மக்காச்சோளம், கோதுமை இருக்குங்க, புழக்க தீவனம் இருக்குங்க, புண்ணாக்கு இருக்குங்க, சின்ன புண்ணாக்கு, பட்டாணி இருக்குங்க, கொள்ளு இருக்குங்க, தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, இதில் இந்த தீனி எல்லாமே கலந்துருக்குங்க. எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒரு 10 ஐட்டம் கலந்துருக்குங்க. இது கலந்தே வருதுங்களா? கலந்தே வருது. கலந்து சேலம் இருந்து எங்களுக்கு சப்ளை பண்றாங்க. ஓகே. 1 கிலோ 30 ரூபாங்க. 30 ரூபா ரேஞ்சில் வருது. 30 ரூபாங்க. கடலக்கொடி பொடி பண்ணி போடணுங்க. பெருசா போட்டோம்னா இறைச்சிருங்க. பொடி பண்ணி போட்டோம்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றோம். சரி. இதெல்லாம் கடலக்கொடியை போறோம். இதெல்லாம் கடலக்கொடிங்க. சரி சரி சரி. ஒரு கட்டு எவ்வளவுக்கு நான் எடுத்துட்டு வரேன்? ஒரு கட்டு வந்து பாத்தீங்கன்னா சீசனை பொறுத்துங்க. சரிங்க. 350 கிடைக்குது, 400 கிடைக்குது. 400 கிடைக்குது. இது எவ்வளவு நாளைக்கு நமக்கு தாங்குதுங்க நம்ம குட்டிகளுக்கு? ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா 100 குட்டி வளர்த்தனோம்னா குறைஞ்சது ஒரு இதே தனியா போட்டு பருப்பு தீவனம் போட்டோம்னா ஒரு 100 வேணுங்க. சரி சரிங்க. இது கூட தட்டு இன்னும் அந்த பொட்டை ஐட்டம்லாம் கலந்தோம்னா ஒரு 70-80 இருந்தா போதும். 80 இருந்தா போதும். 80 ரூபா வேணுங்க 100 குட்டிக்கு. அந்த 4 மாசத்துக்கு சொல்றீங்க? 4 மாசத்துக்கு.
ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரை ஃபீடு மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க. பச்சை தீவனங்கள் அதாவது கிரீன் ஃபீடு அதாவது ஏதாவது கொடுக்குறீங்களாங்கண்ணா? அது கொடுக்கலாங்க. அது பட்டுத்தலை இருந்தா கொடுக்கலாங்க. பட்டுப்பூச்சி தலை இருக்கு இல்லைங்களா, வேஸ்டேஜ், அது கொடுக்கலாங்க. சோளத்தட்டு வந்து கொடுக்கலாம், பச்சை தட்டு. சரிங்க. காஞ்ச தட்டும் கொடுக்கலாம், மிஷின்ல கட் பண்ணி கொடுக்கலாங்க. இப்ப நம்ம ஏதாவது கொடுக்குறீங்களா இல்ல இது இது சோளத்தட்டு கொடுக்குறாங்க, நெல்லமில் கொடுக்குறோம். சரிங்க சரி. அப்புறம் இது மாதிரி இந்த ஐட்டம் தான் கொடுத்துட்டு கள்ளக்குடி கொடுக்குறாங்க. சரி ஓகே ஓகே. இப்போ ஒரு சில இடத்துல இந்த சைலேஜ் புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது நம்ம ஏதாவது போயிருக்கீங்களா? கொடுக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாத்தீங்களா இப்ப சின்ன குட்டியில கொடுக்க கூடாதுங்க. சரி சரி. ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு மாசம் 15 நாள் ஆன பின்னாடி 20 நாள் ஆன பின்னாடி கொடுத்தோம்னா தண்ணி நல்லா குடிக்குதுங்க. சரிங்க. நல்லா பசி ஆகிற மாதிரி அது ஒரு அது ஏதாவது கலந்து பண்றாங்க, அது நல்லா இருக்குங்க. அதுவும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுவுமே நம்ம பண்ணிட்டு பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தீவன செலவுங்கிறது முக்கியமானது. அதாவது பண்ணையில் வரும்போது நிறைய தீவனங்கள் செலவுகள் ஆகும். ஆமாங்க. தீவன செலவு மட்டும் எவ்வளவு செலவு ஆகுதுங்க ஒரு குட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா? ஒரு குட்டின்னு எடுத்தோம்னா ஒரு 100 குட்டி இருந்ததுன்னா வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாயில இருந்து ஒரு 2.25 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவாகுதுங்க. 2.25 வரைக்கும் 100 குட்டிக்குங்க. 100 குட்டிக்கு. இப்ப செலவு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து 2.25 சொன்னீங்க, 3னே வச்சுக்கலாம். ஒரு 4 மாசத்துல 100 ஆடுகளுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க. விற்கும் போது எவ்வளவுங்கன்னா நமக்கு இதுல லாபங்கள் கிடைக்குது? லாபம் பாத்தீங்கன்னா வந்து 1ல இருந்து 1.5 2க்குள்ள நம்மளுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். 4 மாசம் இருந்ததுன்னா 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 2 லட்சம் ரூபாய் வரைக்கும். முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி ஒரு குட்டி வந்து ஆவரேஜா 30 கிலோ அப்படின்னா இப்போ ஒரு 400 ரூபா அப்படி போட்டாலும் 12,000 ரூபாய் வரும். தீவன செலவுகள் இதுல எவ்வளவு நான் கழிக்கலாம்? இப்போ 12,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி ஃபைனலா கொடுக்கும். அது அப்படியே கழிச்சு பாருங்களேன். ஒரு 2-3 லட்சம் ரூபாயில வந்து ஒரு குட்டிக்குன்னா பாருங்களேன், ஒரு குட்டிக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு. 3000 ரூபா. 3000 ரூபாங்க. அந்த 12,000த்துல 3000 கழிச்சா 9,000 ரூபாய் வரும். அப்புறம் குட்டி அசல் அதுல இருக்குது, கரெக்டுங்களா? அது 6,000 to 7,000 வருதுங்க. ஒரு 3,000 ரூபாய் குட்டிக்கு நிக்குதுங்க, கரெக்டுங்களா? 2ல இருந்து 3,000 ரூபாய்க்குள்ள ஒரு குட்டிக்கு வருங்க. இந்த அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். இப்ப பறன் அமைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து வேலைகள் குறையுது. வேலை குறையிறது, தீனி மட்டும் கொடுக்குறோம். இப்ப வந்து நம்ம பறன் கிடையாது, செட்டமைப்புல நிலத்துல வளர்க்கிறோம். நம்ம ஒரு நாளைக்கு இதுக்கு செலவிடக்கூடிய நேரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்க? காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரங்க இதை கிளீன் பண்ணி தண்ணி தீனி கொடுக்கறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருங்க 100 குட்டிக்கு. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம ஒரு 11 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் உள்ள இருப்போம், தீனி போட்டு தண்ணி இருக்குதான்னு பார்த்து போயிடுறோம். அப்புறம் மதியானம் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளவுதாங்க அது வேலையை. பாத்தீங்களா குறைஞ்சது வந்து ஒரு 2-3 மணி நேரத்து வேலை. 3 மணி நேரத்து வேலை ஒரு ஆளுக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, நான் இவ்வளவு நாள் நம்ம 2 வருஷம் நிலத்துல வச்சு வளர்த்தி பார்த்துட்டோம், ட்ரையல் பார்த்துட்டு சக்சஸ் ஆகியாச்சு. நீ பறனுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குங்களா? எப்படிங்க? அது செலவு கூட வருதுங்க. இதுக்கு பாத்தீங்களா இதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி செட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வந்துருதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் மறுபடியும் வந்து ஒட்டுக்கா தான் கிளீன் பண்ணுங்க. அந்த ஒரு அடியில கிடக்கிற சாணியை கிளீன் பண்ணோம்னா 3-4 மாசம் கழிச்சு அதை ஒட்டுக்கா 4 பேர்த்த விட்டு வெளியே எடுக்கணுங்க. அதை குமிஞ்சிட்டு அள்ளிட்டு இழுத்துக்கிட்டு நம்ம சிரமமா தெரியுது, எங்களுக்கு அது சிரமமா தெரியுதுங்க. போட்டவங்க எப்படின்னு தெரியலைங்க. சரி சரி சரி. இது அண்ணனே கிளியர் ஆயிடுது, வெளியே வந்துருதுங்க. ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, இந்த பண்ணை நம்ம செட்டு போட்டிருக்கிறோங்க. இதுக்கு எவ்வளவு செலவு ஆச்சுங்கண்ணா? இதுக்கு பாத்தீங்களா 1 லட்ச ரூபா ஆச்சுங்க. 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க 1 லட்ச ரூபா. மேல ஷீட்டு தான் போட்டிருக்கீங்க? ஷீட்டு தாங்க, சிமெண்ட் போட்டுருக்கீங்க. நான் இப்போ புதுசா ஒரு பண்ணையாளர் உள்ள வராரு அப்படின்னா எந்த மாதிரி குட்டிகளை எவ்வளவு அளவுல இருக்குன்னா ஒரு கரெக்டா இருக்குங்க? புதுசா அதை கத்துக்கணும், நம்ம அதனுடைய அனுபவம் தெளிவா வரணும் அப்படின்னா ஒரு 50ல இருந்து 100 வளர்த்தலாங்க. 50ல இருந்து 100 வளர்த்தலாங்க. அடுத்த பேட்ச் வந்து நீங்க எவ்வளவு வளர்த்தணுங்கிற திறமை இருக்குது. அதுல எல்லாமே நம்மளுக்கு 4 மாசத்துல அதனுடைய இது தெரிஞ்சதுங்க. ஓகே ஓகே. குட்டி எப்படி வளர்க்கணும், எப்படி தீவனம் கொடுக்கணும் அப்படி எல்லாம் தெரிஞ்சிருதுங்க. சரி, அப்புறம் அதுக்கு மேல நம்ம எவ்வளவு வளர்த்துன்னு நினைக்கிறோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ இந்த விற்பனை வரும்போது ரொம்பவே சிரமமா இருக்குங்கண்ணா. ஒரு சிலர் வளர்த்திடுறாங்க, ஆனா சேல் பண்ணும்போது கரெக்டான வியாபாரிகள் கிடைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் தேடுறாங்க. இல்லைன்னு தெரியல, கிடைக்கல அப்படின்னு தான் தேடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வளர்த்துனதுக்கு அப்புறம் ரேட் ரொம்ப கம்மியா கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது போயிட்டு இருக்கு. அது சீசனை பொறுத்துங்க. சீசனை பொறுத்துங்க. நம்ம பாத்தீங்களா ஒரு பண்டிகை, தீபாவளி, தை பண்டிகை, இது மாதிரி இல்ல ரம்ஜான் பண்டிகை, இது மாதிரி வந்ததுன்னா வந்து ரம்ஜானுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 400-450 ரூபா வரைக்கும் விற்குங்க. சரிங்க, 1 கிலோ உயிரோட எடை. ஓகே ஓகே. இடையில பாத்தீங்கன்னா குறையும் கூடுங்க. இப்ப 400 ரூபாங்க. இதுக்கு முன்ன கொடுத்த ஒரு பேட்ச் வந்து எங்களுக்கு 350ங்க. 350.
அப்போ 350னா அப்போ கொஞ்சம் லாபம் கொஞ்சம் லாபங்க. இந்த 50 ரூபா கூடும்போது வந்து ஒரு 100 வளர்த்துறோம்னா ஒரு 3 டன் 2 டன் வருதுங்களா? ஆமாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அதிகமாக வருது. ஓகே. அது மாதிரி கணக்கு. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக நம்ம வீடியோஸ்க்காக ஒரு நல்லாவே தெளிவாக சொன்னீங்க எந்த அளவுக்கு குட்டிகளை வளர்த்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. நம்ம சேனலுக்கு உங்களுடைய நேரத்தை செலவிடத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி.